அனைவருக்கும் வணக்கம். இந்த 100 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம 16வது நாள் பார்க்க போகிறோம். இந்த 16வது நாளில் இன்றைக்கி கொஸ்டின் வேர்ட்ஸ் அப்படின்னா கேள்வி வார்த்தைகள். இந்த கேள்வி வார்த்தைகளை வச்சு நம்ம ஒரு வாக்கியத்தை உருவாக்கி இங்கிலீஷில் கேள்வி கேட்குறது எப்படி அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாட் அப்படின்னா என்ன? இதை வச்சு நம்ம எப்படி நிகழ்காலத்தில், கடந்த காலத்தில், எதிர்காலத்தில் ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது எப்படின்னு பார்க்கலாம். நிகழ்காலத்தில் வாட் டூ ஐ ரைட், நான் என்ன எழுதுகின்றேன். கடந்த காலத்தில் வாட் டிட் ஐ ரைட், நான் என்ன எழுதினேன். எதிர்காலத்தில் வாட் வில் ஐ ரைட், நான் என்ன எழுதுவேன். இப்போ பாருங்கள், தமிழில் நான் எழுதுகின்றேன் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம். அதை கேள்வியாக மாற்றணுன்னா என்ன பண்ணுறோம்? நான் எழுதுகின்றேனா அப்படின்னு கேட்டுடுறோம். அந்த புள்ளியை எடுத்துகிட்டு இன்றேன், நான் எழுதுகின்றேன் அப்படிங்கிறதுக்குள்ள புள்ளியை எடுத்துகிட்டு துணை எழுத்து போட்டுடுறோம். வாக்கியத்துக்கு பின்னாடி துணை எழுத்து போட்டுடுறோம் நம்ம. அவங்க வாக்கியத்துக்கு முன்னாடி டூ போட்டுடுறாங்க இங்கிலீஷில். அவ்வளோதான் வித்தியாசம். நிகழ்காலத்தில் டூ போடுவாங்க, கடந்த காலத்தில் டிட்டு போடுவாங்க, எதிர்காலத்தில் வில் போட்டுருவாங்க. நம்ம நிகழ்காலத்துலேயும் துணை எழுத்து தான், கடந்த காலத்துலேயும் துணை எழுத்து தான், எதிர்காலத்துலேயும் துணை எழுத்து தான். எழுதுகின்றேன் அப்படின்னா எழுதுகின்றேனா, எழுதினேனா, எழுதுவேனா, துணை எழுத்து. அவங்க நிகழ்காலத்தில் டூ போட்டிருக்காங்க, கடந்த காலத்தில் டிட்டு, எதிர்காலத்தில் வில். இன்னொன்று கவனிங்க, டஸ்ஸு, அவன், அவள், அது, ஹீ, சி, இட்டு. இதை வச்சு கேள்வி கேட்கும்போது டஸ்ஸு, நிகழ்காலத்தில் மட்டும் டஸ்ஸு, கடந்த காலத்தில் டிட்டே போட்டுக்கிறலாம், எதிர்காலத்தில் வில்லே போட்டுக்கிறலாம். சரி, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாட் டூ ஐ ரைட், நான் என்ன எழுதுகின்றேன் நிகழ்காலம். வாட் டிட் ஐ ரைட், நான் என்ன எழுதினேன் கடந்த காலம். வாட் வில் ஐ ரைட், நான் என்ன எழுதுவேன் எதிர்காலம். ஒய் டூ ஐ ரைட், ஒய் அப்படின்னா ஏன், எதற்கு. ஒய் டூ ஐ ரைட், நான் ஏன் எழுதுகின்றேன். ஒய் டிட் ஐ ரைட், நான் ஏன் எழுதினேன். ஒய் வில் ஐ ரைட், நான் ஏன் எழுதுவேன். நான் ஏன் எழுதுவேன் இல்லைனா நான் எதற்கு எழுதுவேன். ஒய் டு ஐ ரைட், நான் எதற்கு எழுதுகின்றேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஹவு அப்படின்னா எப்படி. ஹவு டு ஐ ரைட், நான் எப்படி எழுதுகின்றேன். ஹவு டிட் ஐ ரைட், நான் எப்படி எழுதினேன். ஹவு வில் ஐ ரைட், நான் எப்படி எழுதுவேன். அப்புறம் வேர் அப்படின்னா எங்கே. வேர் டு ஐ ரைட், நான் எங்கே எழுதுகின்றேன். வேர் டிட் ஐ ரைட், நான் எங்கே எழுதினேன். வேர் வில் ஐ ரைட், நான் எங்கே எழுதுவேன். விச் அப்படின்னா எது, எதை, எதனை, எவற்றை. ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு 4 தமிழ் வார்த்தைகள் இருக்குது. விச் டு ஐ ரைட், நான் எதை எழுதுகின்றேன். விச் டிட் ஐ ரைட், கடந்த காலம், நான் எதை எழுதினேன். விச் வில் ஐ ரைட், நான் எதை எழுதுவேன். அது உங்களுக்கு புரியல, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இன்று, நேற்று, நாளை அப்படின்னு வச்சுக்காங்க. whom do I write, நான் யாரை எழுதுகின்றேன் இன்று. whom did I write, நான் யாரை எழுதினேன் நேற்று. whom will I write, நான் யாரை எழுதுவேன் நாளைக்கு. சரிங்களா? who அப்படின்னா யார். இந்த வார்த்தையை நான் யார் அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம். who am I, am அப்படின்னா இருக்கின்றேன். who am I, நான் யாராக இருக்கின்றேன் இன்னைக்கு. who was I, நான் யாராக இருந்தேன். ஹூ வில் ஐ, நான் யாராக இருப்பேன். இந்த வாசு, வில்லு, ஆமு, ஆறு இது எல்லாமே நான் முன்னாடி கிளாஸில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னா முன்னாடி உள்ள 15 வீடியோ பார்த்துட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் வென் அப்படின்னா எப்போது, எப்பொழுது. வென் டூ ஐ ரைட், நான் எப்போது எழுதுகின்றேன். வென் டிட் ஐ ரைட், நான் எப்போது எழுதினேன். வென் வில் ஐ ரைட், நான் எப்போது எழுதுவேன். அப்புறம் ஹூஸ் அப்படின்னா யாருடையது, எதனுடையது. ஹூஸ் டு ஐ ரைட், நான் யாருடையதை எழுதுகின்றேன். ஹூஸ் டிட் ஐ ரைட், நான் யாருடையதை எழுதினேன் நேற்று. ஹூஸ் வில் ஐ ரைட், நான் யாருடையதை எழுதுவேன் நாளைக்கு. வென்ஸ் அப்படின்னா எங்கிருந்து. வென்ஸ் டு ஐ ரைட், நான் எங்கிருந்து எழுதுகின்றேன். வென்ஸ் டிட் ஐ ரைட், நான் எங்கிருந்து எழுதினேன். வென்ஸ்
வில் ஐ ரைட் நான் எங்கிருந்து எழுதுவேன். ஹவு ஃபார்னா எவ்வளவு தூரம், எந்த அளவுக்கு. ஹவு ஃபார் டு ஐ ரைட் நான் எந்த அளவுக்கு எழுதுகின்றேன். ஹவு ஃபார் டிட் ஐ ரைட் நான் எந்த அளவுக்கு எழுதினேன். ஹவு ஃபார் வில் ஐ ரைட் நான் எந்த அளவுக்கு எழுதுவேன் நாளைக்கு. ஹவு ஆஃபன் அப்படின்னா எத்தனை முறை. ஹவு ஆஃபன் டு ஐ ரைட் நான் எத்தனை முறை எழுதுகின்றேன் இன்னைக்கு. ஹவு ஆஃபன் டிட் ஐ ரைட் நான் எத்தனை முறை எழுதினேன். ஹவு ஆஃபன் வில் ஐ ரைட் நான் எத்தனை முறை எழுதுவேன் நாளைக்கு நான் எழுதுவேன். சரிங்களா. ஹவு ஆஃபன் வில் ஐ ரைட் நான் எத்தனை முறை எழுதுவேன். ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு. ஹவு மச் டு ஐ ரைட் நான் எவ்வளவு எழுதுகின்றேன். ஹவு மச் டிட் ஐ ரைட் நான் எவ்வளவு எழுதினேன். ஹவு மச் வில் ஐ ரைட் நான் எவ்வளவு எழுதுவேன். ஹவு லாங்னா எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம். ஹவு லாங் டு ஐ ரைட் நான் எவ்வளவு நேரம் எழுதுகின்றேன். ஹவு லாங் டிட் ஐ ரைட் நான் எவ்வளவு நேரம் எழுதினேன். ஹவு லாங் வில் ஐ ரைட் நான் எவ்வளவு நேரம் எழுதுவேன். ஹவு மெனி அப்படின்னா எவ்வளவு எண்ணிக்கை, எத்தனை. ஹவு மெனி டு ஐ ரைட் நான் எத்தனை எழுதுகின்றேன். ஹவு மெனி டிட் ஐ ரைட் நான் எத்தனை எழுதினேன். ஹவு மெனி வில் ஐ ரைட் நான் எத்தனை எழுதுவேன். ஹவு மெனி திங்ஸ் எத்தனை பொருட்கள். இதில் நம்ம பேர் சேர்த்துக்கிடலாம். சரிங்களா. எத்தனை பொருட்களின் பெயர் அப்படின்னு சேர்த்துக்கிட்டு சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹவு மெனி திங்ஸ் நேம்ஸ் டு ஐ ரைட் நான் எத்தனை பொருட்களின் பெயரை எழுதுகின்றேன். ஹவு மெனி திங்ஸ் நேம்ஸ் டிட் ஐ ரைட் நான் எத்தனை பொருட்களின் பெயரை எழுதினேன். ஹவு மெனி திங்ஸ் நேம்ஸ் வில் ஐ ரைட் நான் எத்தனை பொருட்களின் பெயரை எழுதுவேன். ஹவு மெனி பர்சன் அப்படின்னா எத்தனை பேர். இதுலேயே நம்ம நேம்ஸ் சேர்த்துக்கலாம். ஹவு மெனி பர்சன் நேம்ஸ். ஹவு மெனி பர்சன் நேம்ஸ் டு ஐ ரைட் நான் எத்தனை பேர்களின் பெயரை எழுதுகின்றேன். ஸ்கூலில் டீச்சர் சொல்கிறாங்க இல்லையா, பேசுகிறவன் பேரெல்லாம் போர்டில் எழுதி போடு அப்படின்னு. யார் யார் பேரெல்லாம் எழுதி போட்டிருக்க, எத்தனை பேர்த்தோடைய பேரை எழுதி போட்டிருக்க, அந்த நேரத்தில் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஹவு மெனி பர்சன் நேம்ஸ் டு ஐ ரைட் நான் எத்தனை பேர்களின் பெயரை எழுதுகின்றேன். ஹவு மெனி பர்சன் நேம்ஸ் டிட் ஐ ரைட் நான் எத்தனை பேர்களின் பெயரை எழுதினேன். ஹவு மெனி பர்சன்ஸ் நேம்ஸ் வில் ஐ ரைட் நான் எத்தனை பேர்களின் பெயரை எழுதுவேன். சின்ஸ் வென் அப்படின்னா எந்நேரம் முதல். சின்ஸ் வென் டு ஐ ரைட் எந்நேரம் முதல் நான் எழுதுகின்றேன். சின்ஸ் வென் டிட் ஐ ரைட் எந்நேரம் முதல் நான் எழுதினேன். சின்ஸ் வென் வில் ஐ ரைட் எந்நேரம் முதல் நான் எழுதுவேன். அப்புறம் வேர் ஃப்ரம்னா எங்கிருந்து, இல்லைனா ஃப்ரம் வேர்னு கூட சொல்கிறாங்க. சரிங்களா. வேர் ஃப்ரம் டு ஐ ரைட் நான் எங்கிருந்து எழுதுகின்றேன். வேர் ஃப்ரம் டிட் ஐ ரைட் நான் எங்கிருந்து எழுதினேன் நேற்று. வேர் ஃப்ரம் வில் ஐ ரைட் நான் எங்கிருந்து எழுதுவேன் நாளைக்கு. ஃபார் ஹூம் அப்படின்னா யாருக்காக. ஃபார் ஹூம் டு ஐ ரைட் நான் யாருக்காக எழுதுகின்றேன். ஃபார் ஹூம் டிட் ஐ ரைட் நான் யாருக்காக எழுதினேன். ஃபார் ஹூம் வில் ஐ ரைட் நான் யாருக்காக எழுதுவேன். வித் ஹூம் அப்படின்னா யாருடன், யாரோடு. வித் ஹூம் டு ஐ ரைட் நான் யாருடன் எழுதுகின்றேன். வித் ஹூம் டிட் ஐ ரைட் நான் யாருடன் எழுதினேன். வித் ஹூம் வில் ஐ ரைட் நான் யாருடன் எழுதுவேன். அகெயின்ஸ்ட் ஹூம் அப்படின்னா யாருக்கு எதிராக. அகெயின்ஸ்ட் ஹூம் டு ஐ ரைட் நான் யாருக்கு எதிராக எழுதுகின்றேன். அகெயின்ஸ்ட் ஹூம் டிட் ஐ ரைட் நான் யாருக்கு எதிராக எழுதினேன். அகெயின்ஸ்ட் ஹூம் வில் ஐ ரைட் நான் யாருக்கு எதிராக எழுதுவேன். அப்புறம் ஆஃப்டர் ஹூம். ஆஃப்டர் ஹூம்னா யாருக்கு பின் அல்லது யாருக்கு பின்னால். ஆஃப்டர் ஹூம் டு ஐ ரைட் நான் யாருக்கு பின்னால் எழுதுகின்றேன். ஆஃப்டர் ஹூம் டிட் ஐ ரைட் நான் யாருக்கு பின்னால் எழுதினேன். ஆஃப்டர் ஹூம் வில் ஐ ரைட் நான் யாருக்கு பின்னால் எழுதுவேன். அப்புறம் பிஃபோர் ஹூம். பிஃபோர் ஹூம்னா யாருக்கு முன் அல்லது யாருக்கு முன்னால். பிஃபோர் ஹூம் டு ஐ ரைட் நான் யாருக்கு முன்னால் எழுதுகின்றேன் இன்னைக்கு. பிஃபோர் ஹூம் டிட் ஐ ரைட் நான் யாருக்கு முன்னால் எழுதினேன் நேற்று. பிஃபோர் ஹூம் வில் ஐ ரைட் நான் யாருக்கு முன்னால் எழுதுவேன் நாளைக்கு. டு வாட் எக்ஸ்டெண்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு. எந்த அளவுக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் டு வாட் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. டு வாட் எக்ஸ்டெண்ட் டு ஐ ரைட் நான் எந்த அளவுக்கு எழுதுகின்றேன். டு வாட் எக்ஸ்டெண்ட் டிட் ஐ ரைட் நான் எந்த அளவுக்கு எழுதினேன்.
டு வாட் எக்ஸ்டெண்ட் வில் ஐ ரைட், நான் எந்த அளவுக்கு எழுதுவேன். ஓகேங்களா. ஹவு ஓல்டு அப்படின்னா எத்தனை வயது. இந்த இதில் வந்து எனக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படிங்கிற வாக்கியத்தை வச்சு பார்க்கலாம். ஹவு ஓல்டு ஆம் ஐ, நான் எத்தனை வயதாக இருக்கின்றேன். ஆம் அப்படின்னா இருக்கின்றேன். ஹவு ஓல்டு வாஸ் ஐ, வாஸ் அப்படின்னா இருந்தேன். ஹவு ஓல்டு வாஸ் ஐ, நான் எத்தனை வயதாக இருந்தேன். ஹவு ஓல்டு வில் ஐ பி, நான் எத்தனை வயதாக இருப்பேன். அப்புறம் வாட் கைண்ட், வாட் கைண்ட்னா என்ன வகை, என்ன வகையான. வாட் கைண்ட் டு ஐ ரைட், நான் என்ன வகை எழுதுகின்றேன். வாட் கைண்ட் டிட் ஐ ரைட், நான் என்ன வகை எழுதினேன். வாட் கைண்ட் வில் ஐ ரைட், நான் என்ன வகை எழுதுவேன். அப்புறம் வாட் டைம், வாட் டைம்னா நேரம் என்ன, இல்லைனா என்ன நேரம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாட் டைம் டு ஐ ரைட், நான் என்ன நேரம் எழுதுகின்றேன். வாட் டைம் டிட் ஐ ரைட், நான் என்ன நேரம் எழுதினேன். வாட் டைம் வில் ஐ ரைட், நான் என்ன நேரம் எழுதுவேன். அப்புறம் ஹவு மச் டைம் அப்படின்னா எவ்வளவு நேரம். ஹவு மச் டைம் டு ஐ ரைட், நான் எவ்வளவு நேரம் எழுதுகின்றேன் இன்னைக்கு. ஹவு மச் டைம் டிட் ஐ ரைட், நான் எவ்வளவு நேரம் எழுதினேன் நேற்று. ஹவு மச் டைம் வில் ஐ ரைட், நான் எவ்வளவு நேரம் எழுதுவேன் நாளைக்கு. ஹவு டால் அப்படின்னா எவ்வளோ உயரம். இது வந்து நான் எவ்வளோ உயரமாக இருக்கிறேன் அப்படிங்கிற வாக்கியத்தை வச்சு பார்க்கலாம். ஹவு டால் ஆம் ஐ, நான் எவ்வளவு உயரமாக இருக்கின்றேன். ஆம் அப்படின்னா இருக்கின்றேன். ஹவு டால் வாஸ் ஐ, நான் எவ்வளோ உயரமாக இருந்தேன். நான் சின்ன வயசில் எவ்வளோ உயரமாக இருந்தேன்னு தெரியுமா அப்படிங்கிறோம் இல்லையா, அதான். ஹவு டால் வில் ஐ பி, நான் எவ்வளோ உயரமாக இருப்பேன். அப்புறம் இந்த பி வெர்ப்ஸ், இந்த பி வெர்ப்னா என்ன. ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி, ஹாவ் பீன், ஹாஸ் பீன், ஹேட் பீன், வில் ஹாவ் பீன். இந்த 10 வார்த்தைகள் ஒரு வாக்கியத்துக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அது கேள்வி வாக்கியம். உதாரணத்துக்கு ஆம் ஐ ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருக்கின்றேனா. ஹவு ஓல்டு ஆம் ஐ, எனக்கு எத்தனை வயதாக இருக்கின்றது. சரிங்களா. ஹவு ஓல்டு வாஸ் ஐ, நான் எத்தனை வயதாக இருந்தேன். இந்த 10 வார்த்தைகள் ஒரு வாக்கியத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது கேள்வி வாக்கியம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வி வாக்கியத்தை உருவாக்கணுன்னா இந்த 10 வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறலாம். அடுத்து மாடல் வெர்பு. மாடல் வெர்புனா என்ன. கேன், மே, ஷுட், மஸ்ட், குட், மைட். இந்த 6மே வந்து மாடல் வெர்பு. இந்த 6மே வந்து ஒரு வாக்கியத்துக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அதுவும் கேள்வி வாக்கியம்தான். சரி வாங்க இதை தெளிவாக பார்க்கலாம். கேன், கேன் அப்படின்னா முடியும். ஐ கேன் ரைட், என்னால் எழுத முடியும். கேன் ஐ ரைட், என்னால் எழுத முடியுமா. மே அப்படின்னா லாம், வரலாம், போகலாம், உட்காரலாம், தூங்கலாம். ஐ மே ரைட், நான் எழுதலாம். மே ஐ ரைட், நான் எழுதலாமா. மே ஐ கம்மின்னு கேட்குறோம் இல்லையா, நான் உள்ளே வரலாமா. அப்போ மே முன்னாடி வந்துட்டுனா அது கேள்வி வாக்கியம். ஷுட் அப்படின்னா வேண்டும். ஷுட் ஐ ரைட், நான் எழுத வேண்டுமா. ஐ ஷுட் ரைட் அப்படின்னா நான் எழுத வேண்டும். ஷுட் ஐ ரைட்டு, ஷுட்டு முன்னாடி வந்துருச்சுன்னா அது கேள்வி வாக்கியம். ஷுட் ஐ ரைட் அப்படின்னா நான் எழுத வேண்டுமா. மஸ்ட்டு அப்படின்னா கட்டாயம் வேண்டும். ஐ மஸ்ட் ரைட்டு அப்படின்னா நான் கட்டாயம் எழுத வேண்டும். மஸ்ட் ஐ ரைட், நான் கட்டாயம் எழுத வேண்டுமா. குட் அப்படின்னா இயன்றது. ஐ குட் ரைட், என்னால் எழுத இயன்றது. குட் ஐ ரைட், என்னால் எழுத இயன்றதா. மைட் அப்படின்னா கூடும். ஐ மைட் ரைட், நான் எழுதக்கூடும். மைட் ஐ ரைட், நான் எழுதக்கூடுமா. சரிங்களா. ஸோ இந்த எல்லா கேள்வி வார்த்தைகளையும் வச்சு ஒரு வாக்கியத்தை இங்கிலீஷில் உருவாக்குறது, இங்கிலீஷில் கேள்வி கேட்குறது அப்படின்னு தெளிவாக பார்த்தாச்சு. உங்களுக்கு யாருக்காவது இன்னும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next 17th day class. Until then, see you. Bye-bye. Take care. Thank you.